ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு வந்துட்டு 2 days பிஃபோர் வந்துட்டு போயிட்டோம். ஸோ இது வந்து பொங்கலுக்கு முந்தின நாள். அங்கே மார்க்கெட்டில் வந்துட்டு நல்ல ஹேப்பனிங்காக இருந்தது. அவ்வளோ கூட்டம், நிறைய கடைலாம் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தென் வந்துட்டு சிண்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். சின்னத்துறை தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போகிறதுக்குள்ளேயே ட்ரைன் அவுட் ஆயாச்சு, பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக் எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ சிண்டு வந்துட்டு இந்த இடத்துல நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு என்னை வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். ஸோ பொங்கல் அப்போ வந்து பட்டுப்பாவாடை தான். ஸோ வந்துட்டு பட்டுப்பாவாடை தான் பார்த்துட்டு இருந்தோம். சிண்டுக்கு வந்து எப்போதுமே இந்த வயசுக்கு என்ன சைஸ் போடுவாங்களோ அதை விட ஒரு சைஸ் சின்னதாக தான் எப்போதுமே எடுப்போம். ஸோ அதுதான் அவளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவளுக்கு ஒரு பட்டுப்பாவாடை எடுத்துகிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு குர்த்தி மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ரொம்ப நேரம் தேடி ஒரு குர்த்தி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அங்கே க்ளீனிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு பொங்கல் எங்கள் வீட்டில் தான் இந்த தடவை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். மாமியார் வீட்டில் இந்த டைம் வந்துட்டு பொங்கல் வைக்கல. ஸோ காலையிலே ரெடி ஆகிட்டேன். இது வந்து அண்ணி வந்து எனக்கு இந்த சாரீ கொடுத்துருந்தாங்க. நான் வந்து சாரீ கட்டுற ஐடியாலே இல்லை. ஸோ அம்மா வீட்டில் வந்துட்டு பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு பொங்கல் பொங்கினதும் தென் அங்கேருந்து கிளம்பி அண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த டைம் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி கிளம்பும் போதே எனக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டேக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஆஃப்டர்நூன் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணது எனக்கு ஒரு ஹெட்டேக் வந்தது. அந்த ஹெட்டேக் வந்து நிற்காம தொடர்ந்து வந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. என்னதான் டேப்லெட் போட்டாலுமே கொஞ்ச நேரம் கேட்ட மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு திரும்பியும் தலைவலிச்ச மாதிரியே இருந்தது. ஸோ அன்னைக்கு வந்து மெடிக்கல் ஹஸ்பண்ட் வந்துட்டு டேப்லெட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அந்த சாரீ கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் போட்டாச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாரீ கட்டணுனாலே எனக்கு பெரிய டாஸ்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ பொங்கலுக்கு நெக்ஸ்ட் டேவும் அண்ணி வீட்டில் தான் இருந்திருந்தோம். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு தென் நாங்கள் வந்துட்டு மதுரைக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்பும் போதே மணி 12க்கு மேலே ஆயிடுச்சு. நல்ல லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்புனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு ஒரு 2 o'clock போல் மதுரை ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் லேட்டாக தான் எழுந்திருந்தோம். அண்ணி வீட்டில் வந்து குட்டியாக ஒரு கார்டன் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு வாழை மரம், மாமரம், தென் வந்துட்டு கொய்யா, இந்த மாதிரி நிறைய செடி மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த பொட்டேட்டோ வந்துட்டு போட்டிருப்பாங்க போல். அது வந்துட்டு சின்னதாக 4 பொட்டேட்டோ போட்டது. இது வந்துட்டு கொஞ்சம் நிறையவே விளைஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறதே நல்லா இருந்தது. அண்ணி வீட்டு பக்கத்தில் நிறைய இடம் இருக்கிறதுனால குட்டீஸ் மட்டும் இல்லை, நாங்கள் கூட ஜாலியாக ஆகிடுவோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. தென் வந்துட்டு அண்ணி கூட ஸ்கூட்டிலாம் ஓட்டிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பொட்டேட்டோலேருந்து இவ்வளோ பொட்டேட்டோ புது பொட்டேட்டோவாக வந்திருக்கு. பழைய பொட்டேட்டோ வந்துட்டு லைட்டாக அழுகுன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ புதுசாக இவ்வளோ பொட்டேட்டோ வந்திருக்கு. சிண்டு வந்து எப்படி போகிறா பாருங்கள். ஸோ அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கும்பக்கரை ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே ஃபால்ஸில் போய் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கிளம்பி வந்து காரில் ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு 2 hours வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது, மதுரை டு கும்பக்கரை ஃபால்ஸுக்கு. ஸோ போகிற வழியில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டிட்டு இதுதான் பாண்டி கோயிலுக்கு போகிறதுக்கான வழின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்ச் வரைக்குமே போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து யூடர்ன் போட்டுட்டு கும்பக்கரை ஃபால்ஸுக்கான ரூட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. நாங்கள் போனது வந்துட்டு அலங்காநல்லூர் வழியாக தான் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு அன்றைக்கி தான் ஜல்லிக்கட்டு நடந்தது. ஸோ வந்துட்டு நிறைய டைவர்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வர மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலி வந்துட்டு நாங்கள் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. நாங்கள் போகும்போதே டைம் வந்துட்டு
2:00 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். பட் வந்துட்டு 4:00 வந்துட்டு இந்த ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்டர் ஆக முடியாது. ஸோ அதனால சாப்பிடலாம் இல்ல. ஸ்ட்ரைட்டா ஃபால்ஸ்ல போய் குளிச்சுட்டு தென் வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு தென் உள்ளேயும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து ₹30 தென் கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ₹20 வந்து சார்ஜ் பண்றாங்க. தென் வந்துட்டு இங்க பேட்டரி கார் கூட அவைலபிளா இருக்கு. நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் உள்ள போற வழியில இந்த மாதிரி ஒரு முருகர் வந்து பார்த்திருந்தோம். பார்க்கவே ரொம்ப எஸ்தெட்டிக்கா சூப்பரா இருந்தது. இந்த ஜெயம் படத்துல லாஸ்ட்டா அந்த பாட்டுலாம் வருமே, அந்த ஃபீல் குடுத்துச்சு அந்த முருகர பார்க்கும்போது. ஸோ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு நமக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் ஸ்நாக் எல்லாம் எடுத்துட்டோம். வடை, காலிஃப்ளவர் ஃப்ரை இந்த மாதிரிலாம் நெறைய ஷாப்ல வந்து கிடைச்சுது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்க வந்துட்டு ஸ்பெஷலா சுக்கு காஃபி வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கும், ட்ராவலுக்கும் அந்த மாதிரி ஒரு காஃபி குடிச்சிட்டு உள்ள என்டர் ஆகும்போது ரொம்பவே ஃபீல் குட்டா இருந்தது. ஸோ இப்போ ஃபைனலா வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். தண்ணி வந்து அவ்ளோ சில்லுன்னு இருந்தது. ஃபால்ஸ் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் குடுத்துச்சு. பட் வந்து தண்ணி அவ்ளோ சில்லுன்னு இருந்தது. கிளைமேட் கூட நல்லா இருந்தது. ரொம்ப வெயில் இல்லாம, ரொம்ப குளிராவும் இல்லாம நல்லா இருந்தது. பட் தண்ணி வந்துட்டு அவ்ளோ சில்லுன்னு இருந்தது. ஸோ கிட்ஸ் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து குளிக்கல. கொஞ்ச நேரம் தான் கால மட்டும் நனைச்சிட்டு அப்படி உட்காந்துருந்தோம். ஏன்னா சிண்டு வந்துட்டு ரொம்பவே அழ ஸ்டார்ட் ஆயிட்டா. அவளுக்கு தண்ணினாலே கொஞ்சம் பயம் தான். ஸோ பட் அவ எக்ஸைட்டடா இருந்தா. பட் தண்ணிய பார்த்ததுமே கொஞ்சம் பயந்துட்டா. ஸோ கிட்ஸ் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்டுமே நல்லா குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்துட்டு வெளியில வந்துட்டோம். ஸோ இப்ப சாப்பிட்றதுக்காக ஒரு இடம் பார்த்துட்டு, அங்க வந்துட்டு சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ணி வந்துட்டு காலையிலேயே எல்லாமே குக் பண்ணியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து சாதம், மட்டன் குழம்பு எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு, வீட்ல இருந்து கரும்புலாம் கூட எடுத்துட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அந்த இடமே நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்க சாப்பிட்டுட்டு தென் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. மதுரைக்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ அன்னைக்கு நைட் வந்து ஒரே கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ ஜாலியா இருந்தது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ எழுந்தது லேட்டு தான். நைட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் நான் வந்துட்டு எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. ஸோ நல்லா தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்தாச்சு. ஸோ மார்னிங் எழுந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்ததுனால எல்லாரும் ஊருக்கு கிளம்புற மூட்லயே இருந்தோம். ஸோ அன்னைக்கு காரெல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து கார் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு தென் ஈவினிங்க்கு மேலே தூத்துக்குடி வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ அண்ணா வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அரேபியன் லூலு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நைட்டு அங்கே டின்னர் முடிச்சுட்டு தென் அப்படியே வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டுக்கு தூங்கி எழுந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அப்பா ஃபிஷ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு ஃபிஷ் வாங்குறதுக்கு தருவக்குளத்துக்கு தான் வந்திருந்தோம். அம்மா வீட்டில் வந்துட்டு நல்லா சாப்பிட்ட மாதிரியே இல்லை. எப்போதுமே அண்ணி வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்ததுன்னு அப்பா சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ மண்டே வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பா மட்டன் வாங்கவா ஃபிஷ் வாங்கவான்னு கேட்டிருந்தாங்க. ஊருக்கு போனால் மட்டனை விட ஃபிஷ் தான் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அதனால ஃபிஷ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. ஸோ தருவக்குளத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்கே வந்து ஏலத்தில் வந்து ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து சிண்டு பார்த்துட்டு இருந்தா. அவளுக்குமே கிராப், இது எல்லோ ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு செமையா எக்ஸைட்மெண்ட்ல இருந்தா. இப்போல்லாம் தூத்துக்குடி போனாலே சிண்டுக்கு வந்து பீச்னா ரொம்ப பிடிக்குது. எப்போ போனாலுமே அவளே பீச்சுக்கு போகணும்னு சொல்லி கேட்குறா. ஸோ அதனால இங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. இந்த மாதிரி பார்த்தாலே அவளுக்கு அங்கே போய் விளையாடணும்னு இப்போல்லாம் தோணுது. ஸோ அதில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அந்த கேப்லேயே அப்பா வந்துட்டு ஃபிஷ் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கின ஃபிஷ்ஷை வந்துட்டு அங்கேயே கட் பண்ணியும் வாங்கிக்கலாம். நம்ம வாங்கின ஃபிஷ் கொஞ்சம் பெருசுன்றதுனால வீட்டுக்கு போயெல்லாம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அங்கேயே வெட்டுறதுக்கு ஆள் இருந்ததுனால அங்கேயே கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டோம். அவங்களுமே நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போய் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ வீட்டுக்கு போனது அம்மா சூப்பராக குழம்பு வச்சுட்டாங்க. தென் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையுமே நிறைய இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் வந்து கிளம்புறோம். ஸோ எல்லா பேக்கிங் வேலையும் இருந்தது. எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு.